வணக்கம் மக்களே. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் பட்டான் அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில் இது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னர் திரு பீமா அப்படிங்கிறவரால் 1ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க இது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட அதே காலகட்டத்தில் நம்ம ராஜராஜ சோழன் அந்த இடத்துல கோவில் எழுப்பின அதே காலகட்டத்தில் இந்த கோவில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அதே 1025ஆம் ஆண்டில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலை பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவங்க கிட்ட இருந்தது வெறும் ஒளியும் அறிவும் மட்டும்தான். அதை மட்டுமே வச்சு இவ்வளோ அற்புதமான ஒரு சிற்ப களஞ்சியத்தை உருவாக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கோவில் மட்டுமல்ல, அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டு ஒன்று இருக்குது. அந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீருக்காகவும் வந்து நிறைய சிற்பங்களை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவில் சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறை குஜராத்லேயும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது தமிழர்கள் மட்டும்தான் சூரியனுக்கு நன்றி சொல்லுவாங்க பொங்கல் விழா எடுத்து அப்படி சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் குஜராத்தில் மட்டுமல்ல, ஒரிசாவிலையும் இருக்குது. கொனார்க் அப்படிங்கிற லொக்கேஷன்லேயும் ஒரு சன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ இவர்கள்கிட்டையும் அந்த இயற்கையை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்தியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கல்ச்சுரலி ரிச் கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் சுற்றும் போது உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட பல்லவர்கள் வந்து எந்த அளவுக்கு சிற்பத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு மகாபலிபுரம் மற்றும் காஞ்சிபுரம் அந்த இடத்தெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்களோ அதற்கு இணையான சிற்பங்களை சாளுக்கிய மன்னர்களும் பல இடங்களில் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க அது வந்து விரவி கிடக்குது. பல இடங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணீருக்காக, அதாவது இது வந்து ஒரு இன்வார்ட் டெம்பிள் அப்படி சொல்லுவாங்க. இது தண்ணீரை வந்து புனிதமாக போற்றக்கூடிய ஒரு இடம் இது. நீங்கள் பார்க்கலாம். அதாவது தண்ணீரை நோக்கி இருக்கும் எல்லா சிற்பங்களும், எல்லா கோவில்களும், சாமிகளும். ஸோ இது வந்து தண்ணீருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இங்கேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணி எழுப்பின ஒரு டீப் வெல் ஒன்று இருக்குது, ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரை போற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலுங்க அது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாட்டன் அப்படிங்கிற லொக்கேஷன். குஜராத் மாநிலம் பட்டான் அருகில் இருக்கக்கூடிய மொதேரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சன் டெம்பிள் தாங்க இது. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1025ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனாலும் இதில் வந்து ஒரு சிறு குழப்பம் நிலவுது. அதாவது இந்த கோவில் வந்து 1025ஆம் ஆண்டுக்கு முன்பே இருந்ததாகவும் 1025ஆம் ஆண்டில் முகமது கஜினி வந்து இந்த ஏரியா பக்கம் படையெடுத்துட்டு வராரு. அப்படி அவர் படையெடுத்துட்டு வரும்போது இந்த சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த பீமா அப்படிங்கிற மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய 20,000 போர் வீரர்கள் அந்த முகமது கஜினுடைய படையெடுப்பை தடுக்கிறதுக்காக அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆனாலும் முகமது கஜினியுடைய படைகள் ரொம்பவும் ஆக்ரோஷமான படைகளாக இருந்ததுனால அவங்களால தடுக்க முடியல. அப்படி அவங்க தடுக்க முடியாமல் விட்டதுனால இந்த கோவில் மேலே முகமது கஜினி படையெடுத்து இந்த கோவிலை வந்து சேதப்படுத்தியதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 1025ஆம் ஆண்டுக்கு அப்புறமா திரும்பவும் பீமா, அதாவது சாளுக்கிய மன்னர் பீமா வந்து திரும்பவும் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா இந்த கோவிலுடைய பல பகுதிகளை வந்து திரும்பவும் கட்டுறாரு. ஸோ அப்படி திரும்ப புதுப்பிக்கப்பட்ட காலம்தான் வந்து பார்த்திங்கன்னா 1025. அது வந்து கட்டப்பட்ட காலம் வந்து அதற்கு முன்பே இருக்கும் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் தெளிவாக எதுவும் தெரியல. இந்த கோவிலில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சான்ஸ்கிரிட்டில் தேவநாகரி ஸ்கிரிப்டில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1025ஆம் ஆண்டு தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்ப நுணுக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே மிரட்டுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்களை பாருங்கள். ஒவ்வொரு தூண்களும் கலைநயத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலை மொத்தமாக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்த உடனே பார்க்கக்கூடிய குளம் ஒரு பகுதி, அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்த மண்டபம். அந்த மண்டபத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த மண்டபத்தை நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த மண்டபம். இந்த மண்டபத்தோட சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா நம்மளை மெய்சில் இருக்க வைக்குதுங்க. அப்படியே மண்டபத்தை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா இன்னொன்று 3வது பகுதியை பார்க்க முடியும். இதுதாங்க முக்கியமான கோவில். இந்த கோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகம். இதுக்குள்ளே தான் சூரிய பகவானுக்கான சிலை இருந்திருக்குது. அந்த நிறைய வழிபாடுகளும் நடந்திருக்குது. ஆனால் சாளுக்கியர்களுடைய ஆட்சி காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே முடிஞ்சிட்டதுனால அந்த சிலை வந்து இப்போ இல்லை. இங்கே வந்து இப்போ பூஜைகளும் நடக்கிறதில்ல. ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான, அதாவது ஈக்வினாக்ஸ்
மற்றும் சூரிய கிரகணம் இந்த மாதிரியான முக்கியமான நாட்களில் இந்த இடங்களில் வந்து பூஜைகள் ஒலிக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பெரிய டான்ஸ் ஃபெஸ்டிவலும் நடத்துகிறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோலாகலமாக நடக்கிறத பார்க்க முடியும். 2022ஆம் ஆண்டில் இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக பரிந்துரைத்திருக்காங்க. இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னத்திற்கான ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இந்த கோவில் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த கொனார்க் சன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து சளைச்சது கிடையாது. அதுக்கு இணையான அந்த கலை நுட்பத்தோடு இந்த கோவில் இருக்குது. குறிப்பாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தூண்களில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுடைய நேர்த்தி தாங்க நம்மளுடைய கண்ணை கவரும் விதத்தில் இருக்குது. இங்கே பெரும்பாலான சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து தாண்டவம் ஆடக்கூடிய சிற்பங்கள் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்குது. நம்ம அந்த கோவிலை சுற்றி அப்படியே ஒரு வலம் வருவோம் பாருங்கள். சிவன் தாண்டவம் ஆடிய சிற்பங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுடைய அவதாரங்கள் பற்றிய சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணேஷ் சம்மந்தப்பட்ட சிற்பங்களும் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கோவிலும் டெடிகேட் பண்ணப்பட்டிருக்கிறது சூரிய பகவானுக்காக தான். சூரிய பகவானுடைய சிற்பங்கள், அதிலும் குறிப்பாக அவர் வந்து குதிரை மேலே இருக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது. நீங்கள் சுற்றி இந்த கோவிலை சுற்றி வலம் வரும்போதே தெரியும் அதனுடைய ஆர்கிடெக்சருடைய பிரம்மாண்டத்தை உங்களால் பார்க்க முடியும். அது பாருங்கள், என்ன ஒரு இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அதாவது இவ்வளவு நேர்த்தியோட இவ்வளவு டெடிகேஷனோட எந்த அளவுக்கு வந்து அவங்க ஆத்மார்த்தமாக வந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்படி ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா அவங்க வந்து உண்மையாகவே ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க வந்து ஆள் மனதிலிருந்து இப்படி ஒரு படைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற டெடிகேஷனோடு செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான படைப்பெல்லாம் கொடுக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் இந்த அளவுக்கு கம்பீரமாக எழுந்து நிற்குது, கலை நேர்த்தியோடு இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் மெயின் என்ட்ரன்ஸு. அதாவது சூரிய பகவான் கர்ப்பகிரகம் இருக்கக்கூடிய இடம் வந்து இதுதான். அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய 2 பக்கமும் அந்த வாயிற்கதவுகள் இருக்கக்கூடிய கலை நேர்த்தியை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த இடம் வந்து இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருந்த சிலை வந்து இல்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி காலம் முடிவடைஞ்சிட்டதுனால அங்கே சிலைகள்லாம் இல்லை, அங்கே வந்து பூஜைகளும் நடக்கிறதில்ல. கோவிலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மண்டபத்துக்கு போகிறதுக்கான அந்த வாயில்கள் இருக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் நீங்கள் பார்க்கலாங்க. அதாவது என்ன சொல்கிறது, 4 பக்கமும் கதவுகள் இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய அந்த தூண்கள்லாம் பாருங்கள், நிறைய வந்து அதாவது வயது ஆக ஆக இந்த தூண்களில் இருக்கக்கூடிய நிறைய சிற்பங்கள் வந்து தேஞ்சி போயிருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அது வந்து முழுமையான அது செதுக்கப்பட்ட காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அந்த ஒரு ஃபினிஷிங்கை வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஆனாலும் அந்த கலைநயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படியே வியக்க வைக்குதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, நான் சமீபத்தில் தாய்லாந்து நாட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பட்டாயா நகரத்தில் த சாங்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது வந்து புத்தருக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகள், ஐரோப்பா, இந்தியா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய சிற்பிகள் ஒன்று கூடி செதுக்கிய ஒரு கோவில். அது முழுக்க மரக்கட்டைகளாலே செதுக்கியிருக்கிறாங்க. அந்த கோவிலை விட கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா இந்த கோவில் வந்து அந்த கோவிலை நினைவூட்டுது. அது வந்து வெறும் மரக்கட்டைகளால் செதுக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், கற்களாலேயும் ரொம்ப ப்ராப்பர் பிளானிங்காலேயும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செதுக்கப்பட்டது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதெல்லாம் சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்த்தட்டிக்கலாம். அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த குளம் பாருங்கள். இந்த குளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குளம். ஏன்னா இந்த குளம் வந்து இந்த குளத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 108 கோவில்கள் வந்து அமைச்சிருக்காங்க, சிறு கோவில்களாக. எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரை வந்து போற்றும் வகையில் அந்த தண்ணீரை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குளம் இது. ரொம்ப மெயினான அட்ராக்ஷன். அப்படியே அந்த குளத்துக்கு வெளியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 பில்லர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 2 பில்லர் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக இந்த இடத்துல அந்த பில்லர் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியலை. ஆனாலும் இந்த 2 பில்லர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது என்ன சொல்கிறது, கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. இந்த 2 பில்லரையும் நீங்கள் சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க.
அப்படியே அந்த பில்லர் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே நம்ம சுற்றி ஒரு வலம் வந்துடுவோம். ஏன்னா அதை நம்ம நேயர்களுக்கும் அது முழுசாக காட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை நான் உங்களுக்கு ஓட்டி விடுறேன். நீங்களே பாருங்கள், இந்த பில்லரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலிவேட்டடான ஏரியாவாகட்டும், அதே மாதிரி அந்த குளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்பாகட்டும், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எந்த அளவுக்கு எலிவேட்டடாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த பில்லர் ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் இருக்குது. அடுத்து நம்ம அந்த குளத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்கள், இந்த குளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கோயில்கள் இருக்குதுங்க. அதாவது குட்டி குட்டியாக அவ்வளவு கோயில்கள் இருக்குது. அதாவது மொத்தமாக 108 கோவில்கள் இதுக்குள்ளே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம், அந்த குளத்துடைய 3 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது எல்லாமே குட்டி கோவில் தான். ஆனால் அந்த 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கோவில்களாக இருக்குது. அதுக்கப்புறம் 4வது பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கோவில், அதாவது அந்த குளத்தை பார்த்த மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப என்ன சொல்கிறது, இங்கேருந்து நீங்கள் அந்த வியூ பார்க்கும்போது, அந்த கோவிலோட வியூ பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதாவது தண்ணீரை வந்து இந்த மக்கள் எந்த அளவுக்கு போற்றி இருக்கிறாங்க, அதுவும் குறிப்பாக சாளுக்கிய மன்னர்கள் தண்ணீருக்காக நிறைய இடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உதயமதி அப்படிங்கிற ஒரு சாளுக்கிய ராணி தன்னுடைய கணவர் பீமா அப்படிங்கிறவருக்காக ஒரு கிணறு வெட்டியிருக்காங்க. அதாவது கிணறுன்னா நீங்கள் சாதாரணமான கிணறு அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ஸ்டெப் வெல்லு, 7 ஃப்ளோர். அதாவது கோவில் வந்து நம்ம மேல் நோக்கி செதுக்குவோம் பார்த்தீங்களா, 7 ஃப்ளோர் கோவிலை நம்ம மேல் நோக்கி செதுக்கிறதுக்கு பதிலாக அதை கீழ் நோக்கி செதுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கோவிலாக வந்து அதை அட்டகாசமாக செதுக்கியிருக்காங்க. அது பற்றின ஒரு முழு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா அந்த லொக்கேஷனையும் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். அதை பற்றின ஒரு முழு காணொலி உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு காணொலியாக இருக்கும் அது உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் தான் இந்த உலகின் காதல் சின்னம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதற்கு முந்தைய 600 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட ஒரு காதல் சின்னமாக அது வந்து பார்க்கப்படுது. ஏன்னா உதயமதி அப்படிங்கிற சாளுக்கிய அரசி, அதாவது சாளுக்கியர்கள்லேயே ஒரு பிரிவு இருக்கிறாங்க, சொலாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டினாஸ்டி. அந்த சொலாங்கி டினாஸ்டியுடைய ஒரு அதாவது சொலாங்கி டினாஸ்டியுடைய மன்னர் தான் அந்த பீமா. இந்த கோவில் கட்டினார் பார்த்தீங்களா பீமா, அவருடைய மனைவி தான் அந்த உதயமதி. ஸோ இவர் வந்து எப்படி தண்ணீரை போற்றியிருக்கிறாரோ அதே போல் அவருடைய மனைவியும் உதயமதியும் அதே மாதிரி தண்ணீரை போற்றி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த ஸ்டீப் வெல்லை உங்களால் பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போ இந்த சன் டெம்பிளில் இருக்கக்கூடிய இந்த குளத்தை வந்து பார்த்துட்ருக்குறோம். 108 கோவில்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக அவ்வளோ கலைநயத்தோடு இந்த இடம், ஒட்டுமொத்த இடமும் வந்து மிளிர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி கோவில்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம அப்படியே அடுத்தடுத்த இடங்களுக்கு நம்ம போவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு இடமும் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம். அதாவது இந்த இடத்துடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த மியூசியத்தில் இது மீட்டெடுக்கப்பட்ட அல்லது இது வந்து புதுப்பிக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அது அப்போது எப்படி இருந்தது, நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறமா அதை எந்த அளவுக்கு மீட்டெடுத்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்படியே நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணிவிட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்தையும் ஒரு முறை விசிட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளைட்டில் வந்தேன். நான் வந்து முதல்ல அகமதாபாத் விமான நிலையத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு வந்து ராணி கி வாவ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டேன். அதுதான் இவருடைய மனைவி பீமாவுடைய மனைவி எழுப்பின அந்த ஸ்டெப் வெல். அது வந்து உலக பாரம்பரிய சின்னம். ஸோ அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இந்த மொதேரா அப்படிங்கிற லொக்கேஷனுக்கு வந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக வெறும் 20 ரூபா தான் வாங்கினாங்க. ஏன்னா இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. வெறும் 20 ரூபா டிக்கெட்டு தான். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிச்சஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இங்கே வெளியே இருக்கக்கூடிய அந்த மியூசியத்தையும் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வெறுமனே இந்த இடங்களை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அது பற்றின வரலாறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு
பெரும் உதவியாக இருக்கும் அந்த மியூசியத்தை விசிட் பண்ணுறது. ஸோ மீண்டும் ஒரு மிக முக்கியமான காணொலியோடு சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்டையும் இதை வந்து பகிருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.